தேவைப்படாது, தூக்கி தான் போடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் நான் வந்து போட போறேன். அதுக்கு வந்து நான் கருப்பு கலர் தான் எடுத்திருக்கேன். கருப்பு கலர்ல உள் வயர் வைக்கிறதுக்காக 4.5 அடி 4.5 அடியில 2 வயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சுத்து வயர் வச்சு தான் நான் வந்து போட போறேன். நீங்க வேற கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், வேற கலர் இருந்தா. எனக்கு கருப்பே இருக்கிறனால நான் கருப்பே எடுத்துட்டேன். இந்த மாதிரி சென்டரை நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த பக்கமும் கொஞ்சமா கேப் விட்டுட்டு நீங்க இந்த கைப்பிடிய ஆரம்பிச்சுக்கோங்க. இத ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சுத்து வயரை இப்படி நுழைச்சுக்கிறோம். நுழைச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் நீளமாவே இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து இந்த சைடில் நம்ம இப்படி சுத்திக்கிறோம். சுத்திட்டு இந்த பக்கமா இருக்கிற இந்த 2 வயரை எடுத்து நம்ம இப்படி இறுக்கமா போட்டுக்கிறோம். அடுத்ததா நீங்க அப்படியே கொண்டு வந்து இந்த சைடுக்கு கொண்டு வந்துட்டு இந்த பக்கமா இருக்கிற கையில இப்படி சுத்திக்கிட்டு இந்த 3 வயரையும் எடுத்து விடுறோம். எடுத்து விட்டுட்டு இப்படி போட்டுக்கிறோம். நல்லா இழுத்துக்கங்க. நாம 2-3 தடவை போட்டோன்னே கரெக்டா வந்துடும். இந்த சுத்து வயரை நம்ம கட் பண்ணாம தான் போட போறோம். ரெண்டு முடிச்சா எடுத்திருக்கேன்னா நீங்களும் அதே மாதிரி 2 முடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சைட்ல நம்ம போடும்போது இந்த பக்கமா இருக்கிற கையில போடணும். அந்த சைட்ல போடும்போது அந்த பக்கமா இருக்கிற கையில நம்ம போட்டோம்னா தான், நம்ம சுத்தி போட்டோம்னா தான் நல்லா வரும் முறுக்கு கைப்பிடி. இப்போ கொஞ்சம் தூரம் போட்ட பின்னாடி தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி இந்த இங்கே பாருங்க முக்கு மாதிரி வந்திருக்கு. நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க இந்த சைடில் போடும்போது இப்படி இந்த கையால் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடில் போடும்போது இந்த கையால் சுற்றி இப்படி போடணும். இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக வரும். இப்படியே போட்டு கொண்டு வந்துருங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன், அதே அளவுக்கே நான் கொண்டு வர போறேன். உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கைப்பிடினா ஒரு இந்த அளவுக்கு சுருகுற அளவுக்கு விட்டுருங்க. அடுத்ததா நம்ம எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திக்கணும். இந்த இடத்துல சொருகி விட்டுறணும். இப்போ 2 கைப்பிடியும் நான் வந்து போட்டு கொண்டு வந்துட்டேன். போட்டு கொண்டு வந்துட்டு இதே அளவுக்கு போட்டு கொண்டு வந்துட்டு இந்த சைடில் 2 வயர், இந்த சைடில் 2 வயர் கொடுத்து உள்ளே கொடுத்துட்டு நான் ஒரு முடிச்சு போட்டுட்டு 5 வயர் மொத்தம் வரும். மொத்தம் 5 வயரையும் நம்ம வந்து கிராஸாக கோர்த்து விடணும். இப்படி கிராஸாக எந்த இடத்துல வேணாலும் நம்ம கோர்த்து விட்டுக்கலாம்.
நான் ஒரு 7-8 முடிச்சு வரைக்கும் நான் கோர்த்து விட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அடி இல்லைன்னா ஒரு 3/4 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வயர்லாம் ரொம்ப குட்டையாக இருந்தது, அதனால் அதை யூஸ் பண்ணலை. புதுசாகவே ஒரு கருப்பு கலரில் ஒரு 3/4 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது 2 சுற்று சுற்றி இதையும் கோர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 2 சுற்று சுற்றி கோர்த்து விட்டுருங்க. இது கைப்பிடி இப்படி நல்லா நிற்கிறதுக்காக நம்ம இதை கோர்த்து விட்றோம். அந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கோங்க. இது நான் இப்படி காட்டினா உங்களுக்கு கைப்பிடி தெரியாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி காட்டியிருக்கேன். இதோட இந்த கூட முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சீக்கிரமாகவும் போட்டுடலாம், நல்லா பெருசாகவும் கூடை வரும். வயர்லாம் ரொம்பவே ஒன்றும் வேஸ்ட் ஆகலை. சும்மா கொஞ்சம் பிட்டு வயர் தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சு. ரொம்பலாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகலை. அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கூடை இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த கூடையில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.